ஆலயம் செல்வம் நாம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது மகாபலிபுரத்தில் உள்ள ஸ்தலசயன பெருமாள் திருக்கோயில். 108 திவ்ய தேசத்திலேயே பெருமாள் ஸ்தலத்தில் சயனம் கொண்ட ஒரே கோயில். அதாவது தரையில் சயனித்த திருக்கோலம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்பேற்பட்ட அற்புத காட்சியை நிலத்தில் பிரச்சனை உண்டு, நிலம் வாங்குறதுல பிரச்சனை இருக்குது, சொத்து வாங்கணும், நான் வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணுறேன், ரொம்ப நாளாக எனக்கு வீடு வாங்குறது தள்ளி போயிட்டுருக்கு, இல்லை வீடு இடம் வாங்கிட்டேன் வீடு கட்டணும் அதுக்கு தள்ளி போயிட்டுருக்கு, லோன் தள்ளி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், நிலத்தகராறு, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கவங்க இந்த கோயில் போயிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். நம்ம மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இந்த கோயிலுக்கு. நடக்கவே முடியாதுன்ற காரியத்தை கூட நடத்தி கொடுப்பார் இந்த பெருமாள். ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. இப்போ இருக்க மகாபலிபுரம் பீச் அப்போ அடர்ந்த காடாக இருந்தது. அதில் புண்டரீக மகரிஷின்றவர் தவம் செஞ்சு வந்தார். பக்கத்தில் இருக்க குளத்துல தாமரை மலர்களை எடுத்து திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்க நாராயணனுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினச்சாரு. அதனால் பூக்கள்லாம் பறித்து ஒரு கூடையில் வச்சு அதில் கடல் சாமிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கும் போது வழியில் கடல் இருந்துச்சு. கடல் தண்ணியை நைட்டும் பகலுமா கையால் இறைச்சாரு. அது அவ்வளோ சாதாரண விஷயமா? கடல் நீரை அவரால் எப்படி இறைக்க முடியும்? அதனால் அவர் சொல்கிறாரு, பரந்தாமா, நான் கொண்ட பக்தி உண்மையானால் இந்த கடல் நீர் வற்றட்டும், எனக்கு பாதி கிடைக்கட்டும், இந்த பூக்கள் அதுவரை வாடாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் தண்ணியை இறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு நைட்லேயே கை சோர்ந்து போயிட்டாரு. தண்ணி இறைச்சிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு வயதான முதியவர் வடிவில் பெருமாள் அவரை இன்னும் சோதிக்க நினைச்சாரு. கடல் நீரை இறைக்கிறையே, இது சாத்தியமான்னு கேட்டாரு. உருப்படியாவது போய் வேற ஏதாவது செய்யலாம் இல்லையான்னு சொன்னாரு. எனக்கு பசிக்குது, சோறு கொடு அப்படின்னும் கேட்டார். முதியவரே, உனக்கு போய் நான் சாப்பாடு கொண்டு வரேன், அந்த பணி முடிஞ்சதும் திரும்ப இந்த தண்ணி இறைக்கிற வேலையை நான் தொடருவேன்னு சொல்லிட்டு இந்த பூக்கூடைய வச்சுக்கோன்னு சொல்லி பெருமாள் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. மகரிஷி வரதுக்குள்ள ஆதிசேஷன் மேலே சயனித்த கோலத்தில் பூக்களை எல்லாம் சூடிக்கிட்டு பெருமாள் மகரிஷிக்கு காட்சி அளித்தார். பெருமாளே, இந்த சிறியோனின் பக்திக்காக தாங்கள் நேரில் வந்தீர்களா? உங்களையா பூக்கூடை சுமக்க செய்தேன், என்னை மன்னித்து நான் என்றென்றும் தங்கள் பாதத்தில் அமருமாறு பாக்கியத்தை எனக்கு தந்தருள வேணும்னு மகரிஷி கேட்டாரு. பெருமாளும் அவ்வாறே அவருக்கு வரம் தந்தார். சயனித்த கோலத்துல காட்சி தந்ததுனால தல சயன பெருமாளானார். இப்பேற்பட்ட அற்புதமான திருக்கோயில். இந்த விஷயம் நடக்கவே நடக்காது, இது சாத்தியம் இல்லை, உன்னால் முடியாதுன்னு யார் சொன்னாலும் நம்பவே நம்பாதீங்க. உங்களால் முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். முழு பக்தியோட எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேலையை தொடங்குங்க. நிலம், வீடு, சொத்து, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை நீங்கள் வீடு வாங்கணும், நமக்குன்னு ஒரு வீடு எல்லாருக்குமே ஒரு ஆசை தானேங்க, அந்த வீடு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கிடைக்கும். நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிலம் கிடைக்கும். சொத்து பிரச்சனைங்க சால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னா சால்வ் ஆகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே வெற்றி தான். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.